உன்னதமானவருக்கே ஸ்தோத்திரம். பாவம் அது ரொம்ப ரொம்ப கொடிய ஒரு காரியம், ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம், நம்மை அழிக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த உறவு உங்களுக்கும் எனக்கும் என்னைக்கும் இருந்து கொண்டிருக்கிறா. பாவம் ரொம்ப ரொம்ப ஒரு கொடிய ஒரு நோயினே நம்ம சொல்லலாம். மரணத்தை விளைவிக்கக்கூடியது. இந்த ஆபத்தான இந்த பயணத்தை நீங்களும் நானும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே, இந்த ரட்சிப்பின் வெளிச்சத்துல நீங்களும் நானும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது இந்த ரட்சிப்பை நம்ம மலங்கடித்துட்டோமா? யோசித்து பார்ப்போம். பேதுரு என்ன தெரியுமா சொல்லுகின்றார்? 2 பேதுரு 2:20 கொஞ்சம் வாசிப்போம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு அவைகளில் ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பெண் நிலைமை முன் நிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். இங்க பேதுரு அழகான ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை அவர் கொடுக்கின்றார். என்ன சொல்லுகின்றார்? இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் ஏதோ ஒரு பாவத்துல இருந்துதான் நீங்களும் நானும் என்ன செஞ்சிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கைகள்ல இருந்துதான் நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்பை அடைந்து இருக்கிறோம். ஆனா இன்னைக்கும் அதை தான் நம்ம செய்துட்டு இருக்கிறோமா? இன்னைக்கும் அதுதான் நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கும் அதுதான் உங்களுடைய பரிசுத்தையும் என்னுடைய பரிசுத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறதா? யோசித்து பாருங்க. அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை அறிகின்ற அந்த அறிவுல ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டு இருக்கணும். பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைகிறவர்களாக இருக்கணும். ஆனா நீங்களும் நானும் மாறி நடப்போம் அப்படின்னா, அந்த பாவத்துல விழுந்து மறுபடியும் அந்த பாவத்திலேயே செத்து நாறி கொண்டிருந்தோம் அப்படின்னா, நம்முடைய முன்னிலைமையை காட்டிலும் இனி வரக்கூடிய நாட்கள் அது நம்முடைய வாழ்க்கையில அதிக கேடுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பேதுரு சொல்லுகின்றார். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு கூட சரியா இருந்தது ஆரம்பத்துல, ஆண்டவர் படைத்த அந்த நாட்கள்ல. ஆனா கொஞ்சம் நாட்கள் கடந்து செல்ல செல்ல ஆண்டவர் விலக்கி வைத்தவங்களை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்காம அதுக்கு விரோதமாக செயல்பட்ட பொழுது அவருடைய முன்னிலைமையை காட்டிலும் பெண் நிலைமை அதிக கேடுள்ளதாக மாறிச்சு. சிம்சனுடைய வாழ்க்கையில அவரும் ஆரம்பத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆனா ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தை மறந்து அவர் அவர் அந்நிய ஸ்திரீகளை நோக்கின பொழுது அவருடைய வாழ்க்கையில நடைபெற்ற காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் விழுந்து போனதை நம்ம பார்க்கின்றோம். ஆனா யோபனுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. யோபு 31வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், என் ஆண்டவருக்கு முன்பதாக நான் பரிசுத்தமாய் வாழும்படிக்கு என் முழு சரீரத்தோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் அப்படி பண்ணியிருந்தாதான் உன்னதங்களிலிருந்து ஆண்டவர் அழகக்கூடிய நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி யோபு 31:1-2 அவர் தெளிவாக சொல்லுகின்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த ரட்சிப்பை ஆண்டவர் ஏன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார்? அந்த ரட்சிப்பின் போது நாம் ஆண்டவரோடு கூட ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை மறந்திருக்கிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்ப்போம். அந்த உடன்படிக்கையை மறந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய விளைவுகள் அது அதிபயங்கரமா இருக்கும், அது கேடுள்ளதாக அது முடியும் என்று சொல்லி எங்க பேதுரு நமக்கு அவர் எச்சரிப்பாக அவர் கொடுக்கின்றார். பண்ணிதான் திரும்ப என்ன செய்யும்? போய் அதே சாக்கடைக்குள்ள உள்ளோம். நாய் தான் திரும்ப தான் கக்குனது என்ன செய்யும்? போய் சாப்பிடும் என்று சொல்லி அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் உண்மையான ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த நீதிக்குரிய வஸ்திரத்தை உடையவர்களாக, அந்த நீதிக்குரிய மார்க்கத்துல இன்னும் தெரிந்தவர்களாக நீங்கள் நானும் விளங்க வேண்டும் என்று சொல்லி இந்த பேதுரு நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கின்றோம். எபிரேயர்ல 6வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னா அங்க எபிரேயருடைய ஆக்கியோன் மிக அருமையாக அவர் சொல்லி இருப்பார். ஒரே தரம் ரட்சிக்கப்பட்டோம், ஒரே தரம் அந்த பரம ஈவை ருசி பார்த்திருக்கிற நீங்களும் நானும் திரும்ப பாவத்துல சிக்கொண்டு அவைகள்ல ஜெயிக்கப்பட்டா திரும்ப ஆண்டவரை நம்ம சிலுவையில அடிக்கிறதுக்கு அது ஒப்பாக அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். திரும்ப நம்முடைய வாழ்க்கையில திரும்புவது அதிக ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்றார். அதே எபிரேய ஆக்கியன் சொல்லுகின்ற பொழுது
நிலத்தை ஓமைப்படுத்தி சொல்லுகின்றார். ஒரு நிலம் எப்படி இருக்கணும்னு அப்படின்னா, வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த மழையை அது தன்னிடத்துல உறிந்து கொண்டு அல்லது தன்னிடத்துல அது சேகரித்து கொண்டு தன்னில் விதைக்கப்பட்டிருக்கிற அந்த பயிரை முளைப்பித்து கனி கொடுக்கணும். அதுதான் நல்ல நிலமாக இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு இந்த நிலம் மழையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன், மழை எனக்கு வேண்டாம், தண்ணி வேண்டாம், ஆனா என்கிட்ட இருந்து என்ன வருதோ அது வரட்டும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா முச்செடியும் நெறிஞ்சலும் தான் என்ன செய்யும், பூண்டுகளும் தான் அங்க முளைக்கும். அது அதனுடைய முடிவு, அது சுட்டரிக்கப்படுவதுதான் அதனுடைய முடிவு என்று சொல்லி அவர் எழுதியிருப்பார். இன்னைக்கு உங்க சரீரம் என் சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது யோசித்து பார்ப்போம். நல்ல நிலமா தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகள் போதும், தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம் போதும், நான் பரிசுத்தமா வாழ்வேன், உண்மையா வாழ்வேன், நீதியா நான் வாழ்வேன், அதனால தேவன் என்ன ஆசீர்வாதத்தை தந்தாலும் அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்றோமா? இல்லைன்னா இந்த உலகத்து மனிதர்களை பார்த்து இதுதான் எனக்கு வேணும், அவங்கள போல நான் மாறணும், அவங்கள போல என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், அல்லது அவங்களுக்கு இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி இந்த உலகத்துல பார்க்கின்ற மனிதர்கள் செய்கின்ற வண்ணம் தவிர அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நம்ம சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம் அது உண்மையிலே அது ஆசீர்வாதமா நன்மையா நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனா உலகத்துல சுயமா நம்ம தேடி அலைந்து நம்முடைய சுய விருப்பத்தின்படி அல்லது தவறான முறையில சேகரிக்கின்ற அத்தனையும் அது நம்முடைய வாழ்க்கையில அழிவுக்கு நேராக அது நம்மை கொண்டு செல்லும். அதுதான் அங்க எபிரேய வாக்கியம் சொல்லுவான், சுட்டெரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, நீதிமானா நடப்பதற்கு ஆண்டவர் விரும்புகின்ற இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். உடன்படிக்கை நீங்களும் நானும் விட்டு விடாம மறந்துடாம, ஆண்டவரே நான் பாவம் செய்யாம பரிசுத்தமாய் வாழ்வேன், உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு வேத பண்டிதர் இவ்வாறாக சொல்லுகின்றார், ஜெய்சி ரயில் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய தாசன், ஒரே இருதயத்திற்குள்ள ஜபமும் பாவமும் ஒருபோதும் வாசம் செய்ய முடியாது. ஒரே இருதயத்திற்குள்ள ஜபமும் பாவமும் ஒருபோதும் வாசம் செய்ய முடியாது அல்லது சேர்ந்து வாழ முடியாது. ஒண்ணு ஜபம் பாவத்தை எரித்திரும், அப்படி இல்லைன்னா பாவம் ஜபத்தை அழித்துவிடும் என்று சொல்லி, இன்னைக்கு நம்முடைய இருதயத்திற்குள்ள எது குடியிருக்க வேண்டும் என்பது நீங்கள் நான் யோசிப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.